என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கோவை மாவட்டம் சூலூர் அருகே அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்த 10 வயது சிறுமி ஒருவர் 21ஆம் தேதி மாலை வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது திடீரென மர்மமான முறையில் காணாமல் போனார். இதையடுத்து போலீஸ் நடத்திய விசாரணையில் சிறுமி அருகிலுள்ள மளிகை கடைக்கு சென்றபோது அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவர் அவரை இருசக்கர வாகனத்தில் வலுக்கட்டாயமாக ஏற்றி சென்றது தெரிய வந்தது. இந்த நிலையில் காணாமல் போன சிறுமி மறுநாள், அதாவது 22ஆம் தேதி மாலை கண்ணம்பாளையம் குளக்கரையில் சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர். இதனிடையே சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் விடிய விடிய போராட்டம் நடத்தினர். மாநிலம் முழுவதும் இந்த பிரச்சனை பேசுபொருளாக மாறியது. சட்ட ஒழுங்கை காப்பேன் என்று ஆட்சிக்கு வந்த விஜய் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்று 15 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் நடந்து வருவது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனிடையே சிறுமி வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் உட்பட எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதனிடையே சம்பவத்திற்கு காரணமான நாகப்பட்டினத்தை சேர்ந்த கார்த்தி என்பவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் அவருக்கு உதவி செய்த அவரது நெருங்கிய நண்பரான மோகன்ராஜ் என்பவரையும் போலீசார் கைது செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். விசாரணையில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மண்டல IG ரம்யா பாரதி, கடந்த 21 அன்று இரவு சுமார் 8:30 மணியளவில் கோவை மாவட்டம் சூலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பள்ளப்பாளையம் பாரதிபுரம் அருணகிரிநாதர் வீதியின் வீட்டில் வெளியே விளையாடி கொண்டிருந்த 10 வயது சிறுமி மாலை சுமார் 5 மணியளவில் காணாமல் போனதாக காவல் அவசர உதவி எண் 100 மூலம் தகவல் கிடைக்கப்பெற்றது. இதுகுறித்து தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு புகார் பெற்று அதே இரவு சுமார் 10 மணியளவில் குழந்தை காணாமல் போனது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கருமத்தம்பட்டி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காணாமல் போன சிறுமியை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த விசாரணையின் போது CCTV காட்சிகள் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்கள் ஆய்வு செய்யப்பட்டதில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த கார்த்தி என்பவர் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இவர் சிறுமியின் குடும்பத்திற்கு பழக்கமான அண்டை வீட்டில் வசிப்பவர். இவர் சிறுமியை அழைத்து சென்றது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள மரியா ரோஸ் கார்டன் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் மாடியில் பதுங்கியிருந்த குற்றவாளி கார்த்தியை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க முயன்ற அவர் மேல் மாடியிலிருந்து குதித்ததில் அவருக்கு வலது கை மற்றும் வலது காலில் முறிவு ஏற்பட்டது. அதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் குற்றவாளி கார்த்தி சிறுமியை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதன் பின்னர் கண்ணம்பாளையம் குளம் அருகில் உள்ள தென்னந்தோட்டத்தில் வைத்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் நடைபெற்ற விசாரணையில் பாரதிபுரம் பள்ளப்பாளையத்தை சேர்ந்த மோகன் என்பவர் முக்கிய குற்றவாளிக்கு உறுதுணையாக இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்தி தற்போது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவ்வழக்கு சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்புடையது என்பதால் வழக்கில் போக்சோ சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். முதல் தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் மேற்கொண்ட துரிதமான நடவடிக்கை மற்றும் காவல்துறையினர் தயார் நிலை காரணமாக 24 மணி நேரத்திற்குள் வழக்கு கண்டறியப்பட்டு வழக்கின் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு விரைவாக அரசின் தரப்பு நிவாரண உதவித்தொகை கிடைக்க எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என தெரிவித்தார். அவரும் சேர்ந்து போலீஸ் கிட்ட அப்படிதான் ஒரு தேடி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தோற்றம் அவருக்கு. அந்த பகுதிக்கு இப்பதான் வந்ததுனால இந்த சிறுமி அவங்க விக்டிம் சைடுல இருந்து அந்த பகுதிக்கு ஒரு 20-25 நாள் முன்னாடி தான் புதுசா குடி ஏறி இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இப்போ இது எதுவுமே இந்த ஸ்டேஜ்ல சொல்ல இல்ல. இது வரைக்கும் நாங்க பார்த்ததுல பழைய வழக்குகள் இல்ல. அதுவும் இன்னும் இட் இஸ் கண்டினியூஸ்லி we are monitoring in CCTVs also. அவர் ஏற்கனவே திருமணமாகி அவர் பிரிஞ்சிருக்காரு.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.